பிரபா சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு பேர் வந்து தீ அபாயங்கள் சொல்லக்கூடிய ஃபயர் ஹசார்டஸ். இங்கே நான் உங்கள் பாலா, இக்னோ கவுன்சிலர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி, விவேகானந்தா காலேஜ், மதுரை, தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா, என்ன டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம்னா, அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அபவுட் ஃபயர் ஹசார்ட்ஸ், எதிர்பார்த்த கற்றல் முடிவுகள். நம்ம இந்த யூனிட் முடித்த பிறகு நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம், என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது. ஆய்வு தீ, ஒரு லெபரட்டரியில் என்ன தீ ஏற்பட வாய்ப்பு இருக்கா, அப்படி தீ ஏற்படும் போது தீயை பற்றி நம்ம புரிஞ்சுக்கும் போது வந்து முக்கோணம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஒரு தீ உருவாகிறதுக்கு 3 விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். தீ ஏற்படுவதற்கான காரணங்கள், அதன் வகைப்பாடு, என்னென்ன காரணத்துக்காக தீ ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதோட கிளாசிஃபிகேஷன் சொல்லக்கூடிய வாய்ப்புகள்னா என்ன, தீக்கான முன்னெச்சரிக்கை நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கையில் நம்ம வந்து தயாராக நம்மளும் நம்ம லெபரட்டரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் தயாராக இருக்கணும். தீ அமைப்பு அபாயங்கள், என்னென்ன அபாயம் தீயில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம், அதை எப்படி தடுக்க போகிறோம், என்ன அபாயங்கள் இருக்குது, அது எப்படி தடுக்க போகிறோம், அதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம், ப்ளஸ் தீயை அணைத்தல், இந்த ஃபயர் எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அந்த தீயிலேருந்து நம்ம எப்படி தீ பரவாமல் பாதுகாக்கணும், அதே டயத்தில் தீ எப்படி அணைக்கணும், இதை நம்ம வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்யறதுக்காண்டி நம்ம ஒவ்வொரு லெபரட்டரிலையும் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து அது தீ அணைப்பான், தீயை அணைக்கும் கருவி, அப்புறம் தீயை அணைக்கும் கருவிகளின் பயன்பாடு என்ன சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன வகையான எது மூலமாக தீ உற்பத்தி ஆகுது, அந்த சோர்ஸை வந்து நம்ம எப்படி முறைக்கொண்டு அதை அணைக்கிறது. ஏன்னா ஒரே தீ அணைப்பான வச்சு எல்லா தீயும் அணைக்க முடியாது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அடுத்து டெர்மினல் கொஸ்டின்ஸ், பதில்கள், சம்மரி. வாங்க ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா தொழில் நிறுவனங்களும் சரி, எல்லா ஆய்வுக்கூடமும் சரி, எல்லா ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய காலேஜ், இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே லெபோரட்டரியும் ஒன்று இருந்தால் அங்கே தீ உருவாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி தீ உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல தீயை அணைக்கக்கூடிய கருவிகளும் இருக்கணும், தீயை அணைக்கக்கூடிய மெத்தடாலஜி சொல்லக்கூடிய அறிவும் நமக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு உயிருக்கு வந்து விலை மதிப்பற்றது. ஸோ ஒரு இடத்துல வேலை பார்க்க போகும்போது சரி, ஏதாச்சும் ஒரு கல்வி நிலையத்தில் படிக்க போகும்போது சரி, தீ எதனால உருவாகுது, நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் தீ உருவாக வாய்ப்பு இருக்கா சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதே டயத்தில் அந்த உருவான தீயை எந்த முறைப்படி நம்ம அணைக்கணும், அது எப்படி கையாளணும், அதுலேருந்து நம்ம உடம்பையும் உயிரையும் எப்படி மீட்டெடுக்கணும், இந்த விஷயத்தை தான் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்க்க போகிறோம். அடுத்து ஆய்வகத்தில் தீ ஆபத்து மிகவும் பொதுவாக ஒன்று தான். எந்த லெபரட்டரி இருந்தாலும் வந்து அங்கே கெமிக்கல்ஸ் சொன்னாவே கண்டிப்பாக ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர் ஸ்டேபிளாக இருக்கும். கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது வந்து என்ன செய்யணும், அந்த வேதி பொருட்கள்லாம் என்ன செய்யணும், ஆவியாக ஆரம்பிச்சிடும். வாலண்டைல் சொல்லுவாங்க. எளிதில் ஆவியாகக்கூடிய திரவங்கள்னாலும் சரி, எளிதில் ஆவியாகக்கூடிய திடப்பொருள்னாலும் சரி, இல்லை வாயு பொருள்னாலும் சரி, இது எளிதில் தீப்பற்றக்கூடியதாக இருந்தால் அதுலேருந்து நம்ம ரொம்ப கையாளுற முறையும் நம்ம கற்றுக்கணும். அதுலேருந்து கேஸ் எது வெளியே போகாமையும் அதெல்லாம் எப்படி தீயை வந்து கையாளுற முறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அனைத்து ஆய்வுகளும் கண்டிப்பாக மின்சாதன பொருள் இருக்கும், மின்னாற்றல் மூலம் இயக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கரெக்டான பிளக் பாயிண்டோ கனெக்ஷனோ இருந்தால் பிரச்சனை கிடையாது. எல்லா நிறுவனத்திலையும் அதிக வோல்டேஜான மின்சாரமும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த வோல்டேஜ் வந்து ஏற்பட ஸ்பார்க் சொல்லக்கூடிய தீ பொறி வந்து கண்டிப்பாக முழு நிறுவனத்தையும் பாதிக்கப்படுது, முழு ஆய்வுக்கூடத்தையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எப்போ பாதிக்கும். ஸோ மின்சாரத்தில் இருந்து அதிகமாக தீப்பொறி கிளம்பக்கூடிய வாய்ப்பு ரொம்ப லெபரட்டரி அதிகம். அப்புறம் வந்து மின்சாரத்தை பயன்படுத்திய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதுக்கு முக்கியத்துவம் இருக்குது, அது எப்படி கையாளணும், அது எப்படி வந்து பாதுகாப்பான முறை எடுத்து வைக்கணும்னு பார்க்க போகிறோம். அடுத்து மின்சார விநியோகம் ஏதேனும் தவறு ஏற்பட்டால், தீயினால் ஆபத்து ஏற்பட்டால் அது எப்படி கையாளணும்னு நமக்கு தெரியணும். தீ ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
அதன் வகைப்பாடு, அதோட கிளாசிபிகேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு முறையை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லப்போனா, இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் லெபார்ட்டரியிலேயே நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ்பெரிமெண்ட்ட ரன் பண்ணவே ஆரம்பிக்கணும். அடுத்து தீய அணைக்கும் கருவியை பத்தி பார்க்க போறோம். அடுத்து வந்து மின்சார ஆதாரங்களில் ஏதாவது பிழை இருக்கா செக் பண்ண போறோம். இல்ல எரிவாயுவினால் ஏற்படும் ஆபத்துகளையும், சிலிண்டர்களையும் எப்படி பாதுகாப்பான முறையில சேவ் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்க போறோம். இதனால் ஏற்படும் அபாயங்களை கையாளுற விதத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தீயை அணைக்கும் கருவியை கையாள தெரிஞ்சுக்கணும். தீ எதனால உருவாகுறதுனால, மின்சாரத்தினாலேயோ, இல்ல வாயு கேஸ் சிலிண்டர்னாலேயோ, இல்ல வந்து அபாயமான கெமிக்கல்னால ஏதாவது தீ ஏற்பட்டாலும் அதையும் கையாளுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கத்து வச்சுக்கணும். தீ விபத்துக்கான மின்சாரம், எல்பிஜி கேஸ் தவறான பயன்பாட்டு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டால் நம்ம கையாளுறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ எல்லாமே கரெக்டான முறையில் இயங்கினா மட்டும்தான் ஒரு ஆய்வுக்கூடத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும், ஆசிரியர்களும், ஆய்வக பணியாளர்களும் எல்லாத்துக்கும் வந்து உடைமை பாதுகாப்பா இருக்கும். எதிர்பார்த்த கற்றல் முடிவுகள். இந்த யூனிட் முடிஞ்ச பிறகு நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்க போறீங்க, இல்ல யூனிட் ஆரம்பிக்கிற பிறகு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு, இது ரெண்டுமே ஒண்ணுதான். சந்தேகங்கள் பூரா இங்க நிவர்த்தி செய்யப்படும். நம்பர் 1, முக்கோண ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. முக்கோண வடிவம். இந்த முக்கோண வடிவம் சொல்றது ஒரு தீயை உருவாகிறதுக்கு 3 விஷயங்கள் தேவை. அதை பத்தி கண்டிப்பா நீங்க இந்த யூனிட் மூலியமா தெரிஞ்சுக்கிறவங்க படத்தோட. அடுத்து தீயினால் ஏற்படும் எச்சரிக்கை, அதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம், தடைகள் ஏதாச்சும் இருந்தா அது எப்படி வந்து தடைகளை வந்து முன்கூடியே நம்ம பிளான் பண்ணி தடைகள் எல்லாமே வெளியேறணும், அதை எப்படி பயன்படுத்தணும், கையாளணும் நம்ம தெரிஞ்சு போறோம். அடுத்து பல்வேறு வகையான தீகளின் வகைப்படுத்தவும், கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபயர்ஸ் நம்ம பார்க்க போறோம். தீயை அணைக்கும் முக்கிய வகையான பட்டியலிடுறது. ஒரு தீயை எப்படி எதனால தீ உருவாகுது, அது எந்த முறைப்படி அதை அணைக்க போறோம்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்து பல்வேறு வகையான தீ அணைக்கும் கருவிகளை பத்தி, அதன் பயன்பாடு, எப்படி கையகப்படுத்தணும், எப்படி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் படிக்க போறீங்க. அடுத்து நெருப்பு போர்வையை எப்படி பயன்படுத்துறது. நம்ம பொதுவாக வந்து ஈரமான சாக்கு, ஈரமான போர்வை, எளிதில் தீ பிடிக்காத பொருட்களை வச்சு, ஈரமான பொருட்களை வச்சு மூடுறது எப்படி, அது எப்படி கையாளணும், அது எப்படி பயன்படுத்தி அந்த உயிரை மீட்டெடுத்து வர்றது, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து வாளியில வச்சு மணலோ நீரால் நெப்பி வைக்கணும். ஏன்னா எப்போ வேணா ஆபத்து ஏற்படலாம். அதனால அந்த தீ பரவும் போது அங்க இருக்க மணலை வச்சோ, அங்க இருக்க நீர் ஆதாரங்களை வச்சோ நம்ம எப்படி அணைக்க பார்க்கணும். அதுக்கு மீறி நம்மளால முடியாத பட்சத்துல கண்டிப்பா ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபயர் ஹசார்ட்ஸ் இன் தி லெபார்டரி. ஆய்வகத்தில் தீ அபாயங்கள். பொதுவாக அறிவியல் ஆய்வு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க கையாள ஒவ்வொரு வேதிப்பொருளும் ஒவ்வொரு வகையான ப்ராப்பர்ட்டி இருக்கும், தன்மை இருக்கும். ஒரு வேதிப்பொருள் என்னன்னா, ரூம் டெம்பரேச்சர் சொல்லக்கூடிய நம்ம அன்றாட ரூம் டெம்பரேச்சர், அந்த நம்ம சுற்றி இருக்க வெப்ப டயத்தில் வந்து, பகல் டயத்தில் வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும், ஈஸியாக எழுதி ஆவியாகாது. அப்படி ஆவி ஆனாலும் அது தீயை பற்ற வைக்கக்கூடிய, தீயை பரவக்கூடிய தன்மை அதில் இருக்காது. ஆனா அதே இன்னொரு பங்கு பார்த்தீங்கன்னா, நிறைய கெமிக்கல்ஸ் சால்வெண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாமே எளிதில் ஆவியாகக்கூடியதாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன், ஆல்கஹால். உங்களுக்கு தெரியும், ஆல்கஹால் வச்சு நிறைய தீ பிடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதே லெவல்ல அசிட்டோன் இருக்கும். அசிட்டோன் ரூம் டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக ஆவியாகக்கூடியது, ஈஸியாக எளிதில் தீப்பற்றக்கூடியது. ஏஸ்டர் சொல்லிக்கூட ஒரு கரைப்பான் இருக்கு, அந்த கரைப்பானும் எளிதில் தீப்பற்றக்கூடியது. ஈத்தர் இதுலயும் தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி சொல்லி கெமிஸ்ட்ரியில பார்த்தோம்னா நிறைய சால்வெண்ட்ல, நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ல நிறைய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்லாம் ஈஸியாக என்ன செய்யணும், எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது. அப்படி தீப்பிடிக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடாலும் சரி, அந்த ஹசார்டஸ் கெமிக்கல் வேப்பர்ஸ் வந்து நம்ம உடம்பையும் உயிரையும் ஈஸியாக பறச்சிடும். ஏன்னா பொதுவாக கார்பன் டை ஆக்சைடு தீ பிடிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக புகை கிளம்பும். அந்த புகையில கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு நிறையா இருக்கும். அது என்ன செய்யணும், அந்த லெபர்ட்லேருந்து வெளியேறக்குள்ள நம்மளை சுற்றி கவர் பண்ணி நம்ம மூச்சு முட்டை வச்சிடும். அது உங்களுக்கே தெரியும். தீயினால் தீ பற்றி இறக்கிறத காட்டிலும் தீ புகை மூட்டத்தினால் இறக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா போதுமான அளவு அந்த பிரீத் ஈஸி ஆக்சிஜன், ஃப்ரீ ஆக்சிஜன் அங்கே இருக்காது, புகை ஃபுல்லாக சூழ்ந்துடும். அதை மூச்சு தண்ணீர் இறக்குறவங்க நிறையாவே இருப்பாங்க. அது மாதிரி ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்கு.
ஏன்னா எரியக்கூடிய திரவங்களான நம்மகிட்ட நிறையா இருக்கு. திரவமாக்கப்பட்ட வாயுவும் நம்மகிட்ட இருக்கு. கேஸ் காம்பவுண்ட், கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. அபாயகரமான ரியாக்ஷன் ஏற்படக்கூடிய ஹசார்டஸ் கெமிக்கல் நம்மகிட்ட இருக்கு. இந்த 3மே நம்ம சேமிச்சு வச்சிருக்கனால அதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டால் அந்த ஆய்வகத்தில் ரொம்ப ஸ்பீடாக தீ பரவ வாய்ப்பு இருக்கு. அதோட விளைவு ரொம்ப அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா அது வந்து கெமிக்கல்ஸ் ஃபியூம்ஸ் நம்ம அந்த 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 வாயு பொருளை மோந்து பார்க்கறதே நமக்கு கஷ்டம். ப்ளஸ் அது தீப்பிடிச்சு எரியும்போது அதில் வரக்கூடிய வேப்பர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்கின்னையோ கண்ணையோ நம்ம கண் பார்வையோ நிறைய அது இழக்க நேரிடும். அதனால எங்கே வச்சிருக்கோம், எப்படி கையாளணும், அங்கே கேட்லாக்கை பயன்படுத்தி நம்ம ப்ரீவியஸ் யூனிட்ல சொன்ன மாதிரி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். என்னென்ன கெமிக்கல்ஸ் எப்படி கையாளுறது முக்கியம், அதை எப்படி ஸ்டாக் பண்ணி வைக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ கூடுதலாக பார்க்கும்போது பற்ற வைப்புக்கான பல ஆதாரங்கள் இருக்கும். தீ எரியக்கூடியது பொருள் நிறையா பார்த்தாச்சு. தீயை எரிய வைக்கக்கூடிய பொருளும் நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். நம்மகிட்ட பர்னர் இருக்கு. பர்னர் பற்ற வைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தீக்குச்சி நம்ம கண்டிப்பாக ஸ்டாக் வச்சிருப்போம். நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல, நம்ம லேப்லயும் பார்த்தீங்கன்னா சக்சன் பம்பு சொல்லுவாங்க. லேபிள் கெமிஸ்ட் லேபிள் சக்சன் பம்ப் இருக்கும். வேக்கம், இந்த நம்ம வந்து ஃபீமிக் கபோர்ட் சொல்லக்கூடிய கபோர்ட் இருக்கும். ஜுவாலஜி லேப் வந்து நீங்கள் பார்க்குற சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் இருக்கும். நம்ம ஜெல் எலக்ட்ரோ ப்ராசஸ் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இப்படியே அந்த ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 2லயும் 3லயும் பார்த்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, அதில் ஏற்பட மின் கசிவுனால அதிகமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ பயன்படுத்தணும். மித்த நேரத்தில் என்ன பிளக் வந்து ரிமூவ் பண்ணி சேஃப்டியாக வச்சுக்கணும். இதுதான் கூடுதலாக கவனம் செலுத்தணும். நம்ம கூடுதலாக பற்ற வைப்புக்கான பல ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த லேபிள் வந்து தீக்குச்சி அதிகமாக இருக்கும். எளிதில் தீ பற்றக்கூடிய பொருள் இருந்தாலும் பக்கத்தில் தீக்குச்சி இருந்தால் தான் அந்த எரியக்கூடிய வாய்ப்பு தீக்குச்சி மூலம் பரவலாம். இல்லை லேபுக்கு வெளியவோ சுற்றுப்புறத்துலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் தீ வந்து பரவ வாய்ப்பு இருக்கு. தீ பொறியோ காற்றுல பறந்து வந்து பக்கத்தில் குப்பையை அரிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த குப்பையிலேருந்து காற்றடிக்க என்ன செய்யணும், தீ பறவை வந்து நம்ம லேபரேட்டரி பக்கத்தில் வந்தால் போதும், அங்கே இருக்க வேப்பர் என்ன செய்ய ஈஸியாக தீ பிடிச்சிடும். ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஏற்பட மின் கசிவு, அன்றாட சுவிட்ச் போர்ட்லேருந்து வரக்கூடிய மின் கசிவு, உங்களுக்கு நல்லா தெரியும். வீட்லேயே வந்து கேஸ் லீக் ஆச்சுன்னா கேஸ் வந்து லீக் ஆன உடனே எல்லா ஜன்னலையும் பாதுகாப்பு முறையில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே மின் விளக்கு பூரா ஆஃப் பண்ணி விட்டுரும். மின் விளக்கு கேஸ் லீக்கேஜ் கேஸோட சுமல் வீட்டில் இருக்கும்போது மின் விளக்கை ஆன் பண்ணாலோ அதுல சின்ன ஸ்பார்க் உருவாகும். அது மூலம் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படும். அதே மாதிரி தான் கெமிஸ்ட் லேபிளையும் அந்த ஆய்வுக்கூடத்தில் அதிகமான வேதிப்பொருள், ஆவியாகக்கூடிய வேதிப்பொருளோ இல்லை ஆவியாக நிலையில் இருக்க திரவ பொருளோ இல்லை ஆவியாக இருக்கிற ஆவியான அந்த கேஸோ ஈஸியாக என்ன செய்யணும்னா தீப்பற்றுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நிறைய வகையில பார்த்தாச்சு. ஆய்வகத்தில் தீப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆய்வகத்தில் அன்றாட பயன்படுத்துற கெமிக்கல்ஸே ஈஸியா தீ பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பிளஸ் அந்த தீ எளிதில் பற்றக்கூடிய பொருள் ஒன்று இருக்கு. பத்த வைக்க கூட ஒரு பொருள் என்னன்னா தீக்குச்சி. பிளஸ் அந்த மின் 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 வயர் மூலம் மின் கசிவு ஏற்பட்டால் நமக்கு ஈஸியான தீப்பிடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஃபயர் ஹசார்ட்ஸ் இன் தி லெபார்டரி, அந்த தலைப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொன்னேன், முக்கோண வடிவமைப்பு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா முக்கோண சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல தீ சிவப்பு கலராக கொடுத்துருங்க. அது கீழே பாடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூல் சொல்றது தீயை எரிய வைக்கக்கூடிய மூலப்பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் சொல்றோம், டீசல் சொல்றோம், வீட்டில் மண்ணெண்ணெய் யூஸ் பண்றோம், எல்பிஜி கேஸ் யூஸ் பண்றோம், சிஎன்ஜி கேஸ். உங்களுக்கு தெரியும் எல்பிஜின்னா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடியது. இப்போ சிஎன்ஜி புதுசாக வந்திருக்கு. சிஎன்ஜி சொல்றது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இந்த கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடியது. இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் கற்றுக்கொண்டீங்க வந்து. ஸோ பொதுவாக ஒரு தீ பிடிக்கணும்னா கண்டிப்பாக தீ பற்றி எரியக்கூடிய மூலப்பொருள் ஒன்று வேணும். அதுதான் ஃபியூல்ஸ். அது கட்டையாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், வாட் எவர் மேபி, அது ஈஸியாக என்ன செய்யும், தீயை பற்றி எரியக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று இக்னேஷன் சொல்றது வந்து என்னச்சுன்னா தீயை பற்ற வைக்கிறதுக்கான தேவையான மூலப்பொருள் என்ன பண்ணா தீக்குச்சி இல்லை லைட்டு இல்லாட்டி மின்சாரத்தின் மூலம் ஸ்பார்க் ஏற்படுறது. இப்படி நிறைய அடிக்கிட்டே போகலாம். இன்னும் ஆய்வகத்துக்கு வெளியே என்ன செய்வாங்கன்னா ஆய்வு ஊழியர்களோ இல்லை வேற ஏதாச்சும் ஒர்க்கர்ஸ் ஏதாச்சும் ஸ்மோக்கிங் பண்ணி அந்த ஸ்மோக்கிங் பட்ஸ் ஏதாச்சும் கீழே போட்டு போயிட்டாங்கன்னா அணைக்காம போயிட்டாங்கன்னா அதில் கூட
லேபிளில் தீ பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லேபிளில் கண்டிப்பாக எந்தெந்த கெமிக்கல்ஸில் எளிதில் தீ பற்றுமோ அது லேபிள் ஒட்டி தனியாக அடக்கி வைக்கணும், அது தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அது பாதுகாப்பாக கையாளணும். அது ஒரு ஆள் மட்டும் தான் கையாளணும். அதோட அவங்ககிட்ட கீ, லாக் அண்ட் கீ இருக்கணும், ப்ளஸ் ரெஜிஸ்டர் இருக்கணும்னு சொல்லி ப்ரீவியஸ் யூனிட்ல நான் பார்த்தோம். அதையும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஸோ ஃபியூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃபியூல்ஸை எரிய வைக்கக்கூடிய மூலப்பொருள், எரிய வைக்கக்கூடிய பற்றக்கூடிய அந்த தீக்குச்சி சம்பந்தமான மித்த பொருளோ, இல்லை லைட்டிங்கோ, இல்லை வந்து அதிகமான வெப்பத்தை உமிழக்கூடிய லேம்போ, இன்னும் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். குண்டு பல்ப் இருந்தாலும் சரி, அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ல வந்து எதாவது ஸ்பார்க் எடுத்தாலும் சரி, இதெல்லாம் தீ பற்ற வைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ ஃபியூல்ஸ் முடிஞ்சது, இக்னேஷன் முடிஞ்சு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு தீ வந்து பற்றி எரியணும்னா தீ எரியறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, என்ன வாயு தேவை உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன். ஸோ அந்த இடத்துல ஆக்சிஜன் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தீ பிரகாசமாக எரியும். கூடுமான அளவு ஆக்சிஜனோட சப்ளை வந்து நம்மளால நிறுத்த வாய்ப்பு கம்மி தான், உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஏர்ல இருக்க ஆக்சிஜன் மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறது கஷ்டம். ஜன்னல் வழியாக இருந்து காற்று அதிகமாக வந்தாலும் இன்னும் தீ பிடிச்சி நல்லா எரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, காட்டு தீ ஏன் அதிகமாக எரியுதுன்னா, அங்கே காற்று அடிக்க காற்று பகுதியிலேருந்து காற்று அடிக்க அதிகமான ஏரேஷன் அங்கே இருக்க நல்லா பிடிச்சி எரியும். அங்கே ஆக்சிஜன் சப்ளை குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தீ பற்றி எரிவது தடுக்கப்படும். ஆனால் இந்த 3 விஷயத்தில் நம்ம 2 விஷயத்த கையாளலாம். ஒன்று ஃபியூல்ஸை கையாளலாம், இன்னொன்று இக்னேட்டரை கையாளலாம், இன்னொன்று ஆக்சிஜன் கையாள வாய்ப்பு கம்மி. இந்த 3 விஷயத்தில் நம்ம ஈஸியாக கையாள முடியாது, ஆக்சிஜனை கையாள முடியாது. ஏன்னா ஏரை வந்து நான் தனியாக சப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. வாய்ப்பு இருந்தால் கதை வச்சு அடிக்கிறதோ, இல்லை ஒரு பெரிய அந்த பெரிய இரும்பு டப்பா வச்சு என்ன செய்யும் கவுத்து வைக்கிறதோ, தீ எரியறதோ இதெல்லாம் நிறையா பண்ணலாம். ஆனால் ஆக்சிஜன் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. மித்த பொருளை காட்டிலும் ஆக்சிஜனை கையாளுறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதே நேரத்தில் இக்னேட்டர் சொல்லக்கூடிய தீ பற்ற வைக்கக்கூடிய பொருள் வந்து தீக்குச்சி, எலக்ட்ரானிக் டிவைஸ், இதை நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக நம்ம கையாளலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக லேபில் வந்து தீ பற்ற வைக்கிற அபாயத்தை நம்ம தடுக்க முடியும். அதுக்கடுத்து ஃபியூல்ஸ், நம்ம 2 கையாளுறது வந்து இக்னேட்டர் சொல்லக்கூடிய தீ பற்ற வைக்கக்கூடிய பொருளையும் கையாளலாம், ஃபியூல்ஸையும் கையாளலாம். போட்டு இந்த 3க்கு தான் எது ஈஸியாக கையாள முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எளிதில் தீ பற்ற வைக்கக்கூடிய பொருளான இக்னேட்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நினைச்சா, நம்ம கவனமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், நம்ம இதை சிறப்பாக கையாளலாம். அடுத்து தீ பற்றி எரியக்கூடிய மூலப்பொருள் சொல்லக்கூடிய ஃபியூல்ஸ் வந்து நம்ம கையாள முடியும். நம்ம கையை மீறி போன பிறகு நம்ம அதை ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்மளால நம்ம நாலேஜை பயன்படுத்தி நம்ம யூனிட் முடிக்கும் போது எப்படிலாம் தீயை அணைக்க முடியும்னு சொல்லி ஒரு அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ் கிடைக்கும். அந்த தொகுப்பான அறிவை வச்சு நம்ம ஈஸியாக கையாளுக்கான வழிகள் பார்ப்போம். ஸோ தி எசன்ஸ் ஆஃப் ஃபயர் ப்ரிவென்ஷன் இஸ் டு பி ப்ரிவென்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரையாங்கிளை நம்ம வந்து என்ன செய்யுது கையாண்டோம் என்றால், அதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம வந்து எசன்ஸான பொருளை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா, இந்த தீ பற்ற வைக்கக்கூடிய ஒரு பகுதி உடஞ்சிருச்சுன்னா தீ பற்ற வாய்ப்பே கிடையாது. ஆய்வகத்தில் தீ அபாயங்கள், முக்கோண பேட்டர்னை பார்த்தோம், ட்ரையாங்கிள் பேட்டர்னை பார்த்தோம். 3 பக்கங்கள் ஏதாவது ஒன்றை மட்டும் நம்ம அகற்ற முடிந்தால் தீயை தடுக்கலாம். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த 3ல எது பெஸ்ட் பார்க்கும்போது இக்னேட்டர் சொல்லக்கூடிய எளிதில் தீ பற்ற வைக்கக்கூடிய பொருள், பற்றி எரியக்கூடிய பொருள் வந்து ஃபியூல்ஸ். எடுத்துக்காட்டாக பல தீகள் காற்றிலிருந்து ஆக்சிஜனை பெறுகின்றன. 20% ஆக்சிஜன் அதிகப்படுது. ஸோ அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஆக்சிஜன் வந்து ஈஸியாக உள்ள இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அங்கே தீ அணைக்கும் கருவிகள் நிறையா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபயர் எக்ஸிக்யூஷன் பூரா என்ன செய்யணும்னா, தீயை அணைக்கும் கருவிகள் பூரா ஆக்சிஜன் சப்ளையை ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணுறது அது மெயின் விஷயமா இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்த அந்த இடத்துல ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும், உடனே தீ அணைஞ்சிடும். ரைட். அதுக்கடுத்து மணல், ஃபோம் சொல்லக்கூடிய நுரை. நம்ம கல்யாண வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுற நேரத்தில் வந்து ஒரு வெடி போட்டு வந்து மேலே முறையாக இருக்கும் பார்த்தீங்களா, சோப்பு முறை, அதை ஃபோம்ஸ், அந்த மாதிரி நுரையை வந்து ஷார்ப்பாக அந்த இடத்துல அடிக்கும் போது என்ன செய்யணும், நுரைகள் பூரா அந்த தீ பட்டு தீயை அணைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த கான்டாக்ட் பிட்வீன் தி ஃபயர் அண்ட் ஆக்சிஜன் வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் வந்து தீயில படுறதுக்கு அது ஒரு லேயராக செயல்பட்டு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ மணலும் முக்கியம், நுரையை உமிழக்கூடிய தீ அணைக்கும் கருவியும் முக்கியம்.
இதெல்லாம் எரியக்கூடிய பொருளோட தன்மையை கொஞ்சமாக குறைச்சி ஸ்டாப் பண்ணிடும். காற்று மிக அதிகமாக இருந்தால் பொதுவாக என்ன செய்யும்? ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், ஈஸியாக என்ன செய்யும்? தீப்பற்றி எரியும். சரி, ஆக்சிஜன் கம்மியாக இருந்தாலும் நம்ம ஹெமிஸ்டேபிள் இல்லையா, அதனால் வந்து ஹெமிஸ்டேபிளில் ஆக்சிஜனை தூண்டக்கூடிய பொருள் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ஏற்றம். இந்த வேதி பொருளை வச்சு ஆக்சிஜனை அதிகமாக சப்ளை பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எதெல்லாம் ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்குதோ அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படி நம்ம கெமிஸ்ட்ல வந்து அந்த ஆய்வகத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் வச்சிருப்போம். அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். பொதுவாக ஆக்சிஜன் சப்ளை கம்மியானாலும் இந்த பொருட்களோட குவான்டிட்டி அங்கே அதிகமாக இருந்தால் ஈஸியாக தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரைட். என்னென்ன பொருள் இருக்கு பார்க்கும்போது பெர்மாங்கனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்லுவாங்க, KMnO4. இங்கே O4 இருக்கும், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் இதில் வந்து. ஸோ திட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிஜன் ஏற்றம் தரக்கூடிய ஒரு ரியேஜென்ட். அடுத்து நைட்ரேட் NO2 இருக்கு. அடுத்து பெராக்சைடு H2O2 சொல்லுவாங்க, H2O2. இங்கே ஆக்சிஜன் அதிகமாக இருக்கு. H2O வாட்டர், H2O2 எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் வருது. இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது எளிதில் ஆக்சிஜன் என்ன செய்யும்? அந்த கெமிக்கல் அந்த தீயை பற்ற வைக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆக்சிஜன் ஈஸியாக சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அந்த கெமிக்கல்லையும் இருக்கு. அடுத்து 2 குரோமேட்டுகள், பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு CrO3 இருக்கு, குரோமேட் இருக்கு. ஸோ இந்த 2 பொட்டாசியம் டைக்ரோமேட் எல்லாமே அது சம்மந்தப்பட்ட பொருளும் நம்ம லேபிள் இருக்கு. மொத்தம் 4 இருக்கு. KMnO4 சொல்ற பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அடுத்து நைட்ரேட், அடுத்து பெராக்சைடு H2O2, அடுத்து பொட்டாசியம் டைக்ரோமேட் அண்ட் குரோமேட்டோட கிளாஸ் டெரிவேட்டிவ்ஸ். இது எல்லாமே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அதிகமான இந்த கெமிக்கல்ஸ் இருந்தால் ஈஸியாக தீயை அதிகமாக தூண்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதுதான் ஆக்சிஜனுக்கு துணை கருவி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சிஜனேற்ற முறைகள், ஆக்சிஜனேற்ற முகவர்கள் நம்மை சுற்றின ஆக்சிஜனை கொண்டிருக்கும் காற்றில் அது முதன்மையான எரிபொருளாக இருக்கும். இதெல்லாம் ஆக்சிஜன் இருந்தாலும் லைட்டாக கம்மியானாலும் இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எரியறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ எரிபொருள் மற்றும் பற்ற வைப்பு மூலங்கள் தவிர்த்து வைக்க வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலை எது எளிதில் ஆவியாகி தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். திரும்பி சொல்றேன், எங்கெல்லாம் ஃபியூல்ஸ் ஈஸியாக தீப்பிடிச்சு எரிகிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லக்கூடிய KMnO4, நைட்ரேட்டுகள், பெராக்சைடுகள் ப்ளஸ் குரோமேட், இந்த 4மே கண்டிப்பாக அந்த இடத்துல தவிர்த்து வச்சிங்கன்னா நம்ம அபாயங்கமாக தீப்பிடிச்சு எறிகிறது நம்ம தடுக்க முடியும். இந்த முக்கோண கருத்துக்களை பற்றி வீடியோ நிகழ்வு நிறைய இன்டர்நெட்டில் கிடைக்குது, நம்ம IGNOU வெப்சைட்லேயே கிடைக்குது. அது எப்படி அந்த முக்கியத்துவம் என்ன, எப்படி கையாளணும்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து ஹிந்திலையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன, ஜஸ்ட் பிரேக் தி ட்ரையாங்கிள். ஜஸ்ட் பிரேக் தி ட்ரையாங்கிள் சொல்லி தலைப்பில் அடிச்சு பார்த்தா தெரியும். அந்த ட்ரையாங்கிளோட முக்கியத்துவம் என்ன, ஏன் அதை வடிவமைச்சாங்க, யார் வடிவமைச்சாங்க, எதை நம்ம கையாண்டா அந்த முக்கோணத்தில் ஏதோ ஒரு பகுதியை ரிமூவ் பண்ணோம்னா தீயை அணைக்க முடியும் சொல்கிற வீடியோஸ் நிறையா இருக்குது. அதை நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அதுக்கு டைட்டில் பேர் ஜஸ்ட் பிரேக் தி ட்ரையாங்கிள். காசஸ் ஆஃப் ஃபயர்ஸ், தீக்கான காரணங்கள் என்ன சொல்லி பார்த்தோன்னா, எரியக்கூடிய திடப்பொருளாக இருக்கலாம், எரியக்கூடிய திரவ பொருளாக இருக்கலாம், எரியக்கூடிய வாயு பொருள். எல்லா வாயுமே எரின்னு சொல்ல முடியாது. ஸோ எரியக்கூடிய வாயு பொருள்னா பர்டிகுலர் கேஸ் மட்டும் தான். மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பைன், பியூட்டேன். நம்ம வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டர் இருக்க LPGயில் வந்து மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பைன், பியூட்டேன் சொல்லி 4 இருக்கு. இந்த 4 கெமிக்கல், இந்த 4 வாயு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம LPG கேஸ் வந்து வீட்டில் வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் ஈஸியாக தீப்பற்றி எரியக்கூடிய வாயுக்கள். ஸோ எரியக்கூடிய திடப்பொருட்கள், எரியக்கூடிய திரவ பொருட்கள், எரியக்கூடிய வாயு பொருட்கள், இவன் மூலமாக தான் நம்ம தீ பரவ ஆபத்து நிறையா இருக்குது. ஸோ சாத்தியமான கெமிக்கல்லாம் நம்ம எப்படி கையாளணும், நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பேஜில் நிறையா படிச்சிருக்கீங்க. எளிதில் ஆவியாகக்கூடியதெல்லாம் கண்டிப்பாக கூல் டெம்பரேச்சர் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது ஈஸியாக ஆவியாகக்கூடியது. அங்கே லேபிள் ஒட்டி அந்த கெமிக்கல்ஸ் கிளாஸ், அந்த கெமிக்கல் சப்ளையர்லேயே ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த பாட்டில், அந்த சாம்பிள்ஸ் ஒட்டிச்சாங்க. இந்த மாதிரி கெமிக்கல்லாம் லோ டெம்பரேச்சர் ஸ்டோரேஜ் பண்ணணும், அது ஈஸியாக ஆவியாகக்கூடியது அர்த்தம். ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நீங்கள் ஹாஸ்பிட்டலே போனாலும் 10% ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. உங்கள் புண்ணுக்கு மேலே லைட்டாக என்ன செய்யும், தண்ணி மாதிரி ஊற்றி விடுங்க, புண்ணு நுர மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் உருவாகும். அது தொடச்சி எடுப்பாங்க. அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்,
இட் கில் தி மைக்ரோ ஆர்கனிசம் ஆஃப் யுவர் வூண்ட்ஸ். உங்க புண்ணில் வந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசம் நுர வர வர என்ன செய்ய தொடச்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நுர வருதுன்னா, நான் புண்ணு மேலே இருக்கிற வந்து மைக்ரோ ஆர்கனிசம் அப்புறம் ஆக்சிடைஸ் பண்ணி கில் பண்ணுறதுனால அந்த நுர வருது. ஒரு 2-3 தடவை பயன்படுத்தும் போது அந்த நுர ஸ்டாப் ஆயிரும். பிகாஸ் அங்கே மைக்ரோ ஆர்கனிசம் எதுவுமே இல்லை அர்த்தம். அப்போ தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கெமிக்கலை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும். அது லோ டெம்பரேச்சர் வச்சோன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஈஸியாக ஆவியாகிறத தடுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ஈஸியாக ஆவியாகக்கூடிய கெமிக்கல்ஸ் சால்வெண்ட் எல்லாமே கொஞ்சம் லோ டெம்பரேச்சர், அந்த சொல்லக்கூடிய டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரோட கம்மியாக வச்சிங்கன்னா அதோட எவாப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாகும். நம்மளை சுற்றி இருக்க வாயு பொருளாக வந்து அதோட மூலக்கூறு கம்மியாக இருக்கும்போது ஈஸியாக எளிதில் தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு தடை செய்யப்படும். சரி, 10 பொதுவான காரணங்கள் இருக்கு. என்ன பொதுவான காரணம்னா, தீயை காஸ் ஆஃப் ஃபயர் அந்த தீ பற்ற வைக்கக்கூடிய, தீ பரவக்கூடிய வாய்ப்பு, தீ உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்து 10 காரணங்கள் மேல இருக்கு. நம்ம ஒரு சில காரணங்களை பார்க்கலாம். புகைப்பிடிக்கும் பொருட்கள், தீப்பெட்டி, சிகரெட்டு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லெபோரட்டரியில் அவாய்ட் பண்ணி ஆரம்பிக்கணும். நம்பர் 2, தவறாக பயன்படுத்தப்பட்ட இல்லை தவறான நிறுவப்பட்ட மின், அந்த ப்ளக் பாயிண்டாக இருந்தாலும் சரி, பவர் சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி, இந்த இதெல்லாம் ஸ்பார்க் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்பர் 3, உங்கள் வீட்டிலே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து அயன் பாக்ஸ் போடும்போதோ இல்லை மொபைல் சார்ஜ் போடும்போதோ ஏதோ சார்ஜ் போடும்போது அந்த ப்ளக் பாயிண்டில் சொருகும் போது என்ன செய்யணும்னா அந்த ஸ்பார்க் உருவாகும். ஒரு சிலர் தப்பாக என்ன செய்வாங்கன்னா, சுவிட்சை ஆன் பண்ணிட்டு அதை சொருகும் போது அந்த சுவிட்சோட சைடில், அந்த ஹோல்ஸோட சைடில் வந்து ஸ்பார்க் உருவாக நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒன்ஸ் பட்டன் போடுறதுனால அந்த ப்ளக் பாயிண்ட் போட்டு முடிச்சுட்டு பட்டன் ஆன் பண்ணணும். அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து அந்த ஹோலில் கரெக்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது அந்த ஸ்பார்க் வர வாய்ப்பே இல்லை, இந்த உராய்வு ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஸோ அதையும் நீ முக்கிய கவனம் செலுத்தணும். மொதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், தீப்பெட்டி அண்டு சிகரெட் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து தவறாக பயன்படுத்தப்பட்ட மின் சாதன பொருட்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடாது. அடுத்து இயந்திரத்தனமான உற்பத்தி செய்யப்படும் வெப்பம், அதாவது ஒரு நம்ம யூஸ் பண்ணுற லெபோரட்டரியில் இருக்க இயந்திரம் சொல்லக்கூடிய நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது அதிக நேரம் ஓட போது அது வெப்பத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வெப்பத்தை அதிகரிக்கும் போது எளிதில் தீப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை, இப்போ உங்கள் வீட்டில் கிரைண்டரை எடுத்துக்கங்களேன். ஒரு கிரைண்டர் வந்து நம்ம அதிக நேரம் ஓடிட்டு இருந்தோம்னா அந்த கிரைண்டர் மோட்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் நேரம் கூல் பண்ணுறதுக்காண்டி பவர் ஆஃப் பண்ணி வைப்போம். அது மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வெப்பத்தால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹீட்டை அதிகரிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டெம்பரேச்சர் அதிகமாக இல்லாத சூழ்நிலை பயன்படுத்தணும். ஏன்னா அது வந்து கையாளுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அடுத்து நேக்கட் லைட் சொல்லுவாங்க, குண்டு பல்பு சொல்லுவாங்க, மஞ்சள் கலர் குண்டு பல்பு, சோடியம் வேப்பர், எதுனாலும் சரி எந்த ஒரு லேம்பையும் எரிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே அதிகமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது பேர் நேக்கட் லைட். அந்த நைட்டில் வந்து அதிகமாக பயன்படுத்துறதை குறைச்சிக்கணும். ஏன்னா அதையும் வெப்பத்தை உமிழக்கூட வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக வந்து என்ன செய்யணும், ஃபயர் உருவாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆக்சி அசிட்டிலின் எக்யூப்மெண்ட். ஆக்சி அசிட்டிலின் எக்யூப்மெண்ட்னா நீங்கள் தெரியும், வெல்டிங் மிஷினை வச்சுருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும். ஒரு பற்ற கடைக்கு போன வச்சுக்கோங்க, தகரப்பற்று கேட் செய்கிற கடையில் வெல்டிங் மிஷின் வச்சுருவாங்க. மிஷினோட அதோட எரியக்கூடிய பொருள், அந்த மெல்ட் ஆகக்கூடிய பொருள், அந்த பவர் சப்ளை பண்ணக்கூடிய அங்கே தேவையான ஆக்சிஜன் சிலிண்டராக இருக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறத ஆக்சி அசிட்டிலின் எக்யூப்மெண்ட். இந்த ஆக்சி அசிட்டைலின் எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம லெபோரட்டரியில் இருந்தால் அதை பாதுகாப்பான முறையில் சேஃப்டி பண்ணி வைக்கணும். இல்லை அதனால கூட என்ன செய்யணும்னா ஈஸியாக ஸ்பார்க்காக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தீங்கிழைக்கும் அல்லது வேண்டுமென்றே பற்ற வைத்தல், இது வந்து பர்பஸாக பற்ற வைக்கிறது. இது நம்ம கையாடுறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஏதாவது ரூபத்தில் தீப்பற்ற வாய்ப்பு இருக்குது. அது பர்பஸாக பண்ணுறவங்ககிட்ட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து விளையாடும் குழந்தைகள், அவங்க விளையாட்டுத்தனமாக எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய சன்லைட் வரக்கூடிய லைட்டை வந்து லென்ஸ் மூலமாக வந்து பொருட்களை தீப்பிடிக்க வைப்பாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்ப்பாங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு இதில் பண்ணி அது தீப்பிடிச்சு இருந்ததுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் எரிவாயு நிறுவல், நம்ம கேஸ் சிலிண்டர் சப்ளையை கண்டிப்பாக வந்து உறுதிப்படுத்தணும். ஏன்னா லீக்கேஜ் எதுவுமே இருக்கக்கூடாது. ப்ளஸ் லெபோரட்டரி தள்ளி தான் கேஸ் சிலிண்டருக்கான ரூம் இருக்கணும். அடுத்து அந்த ரூம் ஒட்டியே கண்டிப்பாக மணல் வாளிகள் அதிகமாக இருக்கணும். அதனால வந்து நம்ம என்ன திடீர்னு ஃபயர் ஏற்பட்டாலும் அந்த மணல் வாளி வச்சு அந்த மணலை வச்சு என்ன செய்யலாம், தீ எரிந்து தடுக்கிறதுக்காண்டி. அடுத்து எண்ணெய் நிறுவுதல். ஏன்னா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க.
ஆயில் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. ஆயில் பாத் சொல்லுவாங்க. ஆயில் பாத்னா ஒரு ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஆர்பி ஃபிளாஸ்க் வந்து ஒரு 80 டிகிரி ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ஷன் டெம்பரேச்சர் 80 டிகிரினா ஆயில் பாத்தில் டிப் பண்ணி தான் நம்ம ரியாக்ஷனே பண்ணுவோம். அந்த மாதிரி ஆயில்களை ரீப்ளேஸ் பண்றது, இல்ல சக்சன் பம்புக்கு ஆயில் ரீப்ளேஸ் பண்றது, இந்த மாதிரி ஆயில்களை வந்து ஹை டெம்பரேச்சர் போகும்போது ஈஸியா வந்து ஆவியாகி ஸ்பார்க் அதாவது தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். அடுத்து நம்ம காலேஜ் நம்ம லேபர் சுத்தியோ, நம்ம நிறுவனத்தை சுத்தியோ, கல்லூரியை சுத்தியோ, இல்ல பள்ளிக்கூடத்தை சுத்தியோ குப்பை கிடங்குல தீ எரிஞ்சாலோ அதன் மூலியமா கூட ஈஸியா என்ன செய்யலாம், தீக்கான காரணங்கள் உருவாக வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து இதை தவிர்த்து அதிகமா பார்க்கும்போது வந்து கழிவுகள் மற்றும் குப்பைகள் மூலமா தீ பரவலாம். அடுத்து பேக்கிங் மற்றும் ரேப்பிங் மெட்டீரியல்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ், பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து அது கெமிக்கல்ஸ் அந்த கிளாஸை சுற்றி இருக்க அந்த ரேப்பர்ஸ் மூலியமாக ஒரு தீ பரவ வாய்ப்பு இருக்கு. எரியக்கூடிய திரவங்கள்னால தீ பரிய வாய்ப்பு இருக்கு. மின் காப்பு பொருட்கள்னால கூட ஈஸியா தீ பிடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதெல்லாம் காரணங்கள். சார், இந்த காரணத்துக்கு அடுத்து நம்ம பொதுவாவே நம்மளுடைய மக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், மாணவர்களுக்கெல்லாம். நிறைய நம்ம பெட்ரோல் சப்ளை பண்ணக்கூடிய லாரில பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேமபிள் ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. இந்த இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல் ஹியர் சொல்லுவாங்க. பொதுவாக ஃப்ளேமபிள்னா ஈஸியா எரியக்கூடிய பொருள். இன்ஃப்ளேமபிள் ஐஎன் சொல்லி இடத்துல வந்தாலுமே இன்ஃப்ளேமபிளும் ஒண்ணுதான். நம்ம பொதுவான ஆங்கிலத்துக்கு கற்கும்போது வந்து தப்பா புரிஞ்சுக்குவோம். ஃப்ளேமபிள்ல எரியக்கூடியது, இன்ஃப்ளேமபிள்ல எரியக்கூடாதது சொல்லி அர்த்தம் இல்லை. ஃப்ளேமபிள்னால எரியக்கூடியதுதான், இன்ஃப்ளேமபிள்னாலும் மிகவும் எளிதில் எரியக்கூடிய பொருள் தான். ஸோ ஃப்ளேமபிள் இன்ஃப்ளேமபிள் சேம் கான்செப்ட் தான். சரியா? எளிதில் தீ பற்றக்கூடிய பொருள் தான் ஃப்ளேமபிள்க்கும் இன்ஃப்ளேமபிள்க்கும் மீனிங். நான் ஃப்ளேமபிள் சொன்ன வந்தா மட்டும்தான் NON இது வந்தா மட்டும்தான் கண்டிப்பா அந்த பொருள் எளிதில் தீ பற்றக்கூடிய பொருள் அல்ல. ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஃப்ளேமபிள் இன்ஃப்ளேமபிள் சொல்றது இஸ் ஈஸி டு கேட்ச் ஃபயர். இந்த ஃபயர் வந்து ஈஸி எளிதில் தீ பற்றக்கூடியது. அதுக்கு ஆப்போசிட் டேர்ம் தான் நான் ஃப்ளேமபிள் சொல்லக்கூடியது. இது எப்படி சார்? இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். இதோடு சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள். நம்ம ஆய்வு கூடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்பி ஃபிளாஸ்க் வச்சிருப்பாங்க, இல்ல SMF சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் ஃபிளாஸ்க் வச்சிருப்பாங்க. அதுல சொல்யூஷன் போட்டு திரவத்தை போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்து வர ப்ராடக்ட்களுக்கு எது வேணாலும் சரி, சூரிய வெளிச்சம் அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல பட்டு, அந்த SMFல பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பக்கம் குவியும் போது அங்க இருக்க பொருள் தொடர்ந்து சூரிய ஒளியை பட அந்த லைட் பூரா ஒரே அச்சுல வரும்போது வந்து அந்த பொருள் சூடாக வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால கூட என்ன செய்யலாம், தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியும், லென்ஸை வச்சு ஹீட் பண்ற மாதிரி நம்ம விளையாட்டு பொருள் சின்ன பிள்ளைல வந்து லென்ஸ் வச்சு கூர்மையான சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய பட்டைகள் லென்ஸ்ல பட்டு அது குவிக்கப்பட்டு அங்க இருக்க பொருள் தீ பற்றக்கூடிய மாதிரி அங்க இருக்க SMF பறக்கிற சன்லைட்ல பட்டு அது ஹீட்டாக வாய்ப்பு இருக்க, அதனால கூட தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதையும் நீங்க ஒரு சைடு என்ன செய்யணும், பார்த்துக்கணும். ஸோ தீயின் வகைப்பாடுகள் என்னென்ன வகைப்பாடுகள் இருக்கு பார்க்கணும்னா 4 முக்கிய ஆதாரங்கள் இருக்கு. 4 முக்கிய ஆதாரங்களுக்கு ஒண்ணு பொருள். அடுத்து சுருக்கப்பட்ட மற்றும் திரவமாக்கப்பட்ட வாயு, சாலிட் ஆகலாம், இல்ல கம்பல்சரி கேஸ் ஆகலாம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அபாயகரமான பொருள் மற்றும் எதிர்வினை, மெட்டீரியல், பற்ற வைப்பு ஆதாரங்கள் பார்த்திருக்கோம். எளிதில் ஆவியாகக்கூடிய பொருட்கள், அது சாலிடாக சரி, கம்பல்சரி கேஸ் ஆனாலும் சரி, இதெல்லாம் ஃபியூஸ் லிஸ்ட்ல வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எளிதில் பற்ற வைக்கக்கூடிய பொருள், தீப்பந்தமான சரி, அதுல ரொம்ப முக்கியம். இதன் தீயின் வகைப்பாடுல அடுத்து நீங்க பார்க்க போறோம். தீயின் பொதுவான காரணங்கள் நன்கு அறிந்த பிறகுதான், அதாவது ஒரு தீ எதனால எரியுது அது நன்கு தெரிஞ்ச பிறகுதான் அதை நம்ம எப்படி அணைக்கணும், எதை வச்சு அணைக்கணும்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ இந்த வகையில் தடுக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை என்ன சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த கிளாசிபிகேஷன் ஃபைல் 4 மொத்தம் 5 இருக்கு. 5மே ABCDE சொல்லி பிரிச்சிருக்கோம். ஒரு லெபர்ட்ல என்னென்ன பொருள் இருக்கோ அதன் மூலம் தீ பற்ற வைக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ சொல்றது வந்து ஃபயர்
involving material which containing carbon. எந்த பொருள் அதிகமாக புகை கொண்டு எரியுதோ அந்த பொருள்ல கார்பன் அதிகமா இருக்கு அர்த்தம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தீ பற்றி வைக்கும் பொழுது அது புகை அதிகமா கொடுத்தா அதிகமான கரும்புகை வந்துச்சுன்னா கார்பன் அதிகமா இருக்கு அர்த்தம். கம்மியான புகை வந்தா கார்பன் கொஞ்சம் கம்மியா இருக்கு அர்த்தம். இதுல என்ன செய்யணும்னா அதிகமா கார்பன் கொண்ட பொருள் ஒரு தீ எரிக்கும் புகை கிளம்புதுன்னா நம்ம வீட்டுல பார்த்துருக்கோம் உட், மரக்கட்டைகள், கிளாத், பேப்பர், ரப்பர், இந்த 4 திரும்பி சொல்ல மரக்கட்டைகள், உடைமைகள், காகித பொருட்கள், ரப்பர், இந்த 4 எரிந்து தீ அபாயம் ஏற்பட்டால் அது கிளாஸ் ஏ வரும். கிளாஸ் பி ஃபயர் இன்வால்விங் ஃபிளேமபிள் லிக்விட். இப்போ சொன்ன ஃபிளேமபிள் லிக்விடும் இன்ஃபிளேமபிள் சேம் தான். ஃபிளேமபிள் லிக்விட் பெட்ரோல், ஆயில், ஆல்கஹால், அசிட்டோன், ஈத்தர், எஸ்டர் இப்படி வகைப்படுத்தி போயிட்டாங்க. ஸோ இது திரவத்தினால் எரியக்கூடிய பொருள் வந்து பி. மேல பார்த்தது சாலிட், வுட்டு, கிளாத்து, பேப்பர், ரப்பர். ஆப்ஷன் கிளாஸ் பி பார்த்தீங்கன்னா எல்லாமே லிக்விட் ஐட்டம் தான். பெட்ரோல், ஆயில், ஆல்கஹால் மற்றும் மற்ற திரவங்களான ஆர்கானிக் சால்வன்ட்ஸ், அசிட்டோன், கார்பன் பென்டாக்சைடு, குளோரோஃபார்ம், இது நிறைய இருக்கு. சீல பாத்தீங்கன்னா ஃபயர்ஸ் இன்வால்விங் ஃபிளேமபிள் கேஸ்ல வந்து சீல கேஸ் ஃபர்ஸ்ட் சாலிட், பி வந்து லிக்விட், சி வந்து கேஸ். கேஸ் வந்து மீத், ப்ரோபேன், ஹைட்ரஜன், ஈத்தர், அசிட்டிலின், பியூட்டேன். இது எல்லாமே இதுல இருக்குன்னா எல்பிஜிலையும் சிஎன்ஜி இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வாயு பொருட்கள் சியா பிரிச்சுட்டாங்க. டி ஆப்ஷன் பார்க்கும்போது நம்ம லேபிள் வந்து மிக 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 அதிகமா ரியாக்டிவ் கூடிய ஒரு மெட்டல்ஸ் என்னன்னா எஸ்பிளாக் எலிமெண்ட்ல அல்கைல் மெட்டல்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்கைல் எர்த் மெட்டல். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அடுத்தது மெக்னீசியம். இதெல்லாம் செகண்ட் மெக்னீசியம். ஃபர்ஸ்ட் இருக்க சோடியம், பொட்டாசியம், ஒரு செகண்ட் இருக்க கால்சியம், மெக்னீசியம் அதிகம் ரியாக்டிவ் ஸ்பேஸா இருக்கும். இதுல என்ன செய்யுது, தண்ணிலையோ அதிகமான ரியாக்ட் ஆகி நம்ம அதிகமான எக்ஸோதெர்மிக் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்பர் 2 ஹைட்ரேட் அயன், H- அயன். இது போல நம்ம அதிகமா ரியாக்டிவ் ஸ்பீட் அதிகமா இருக்கும். எளிதில் தீ பற்ற வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுல அதிகம். ஆப்ஷன் டி வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஒரே வார்த்தை முடிஞ்சு. திரும்பி சொல்ற ஆப்ஷன் ஏல வந்து வுட், பேப்பர், கிளாத் வரும். ஆப்ஷன் பி வந்து லிக்விட் ஐட்டம்ஸ். ஆப்ஷன் சி வந்து கேஸ். ஆப்ஷன் டி வந்து ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீசிஸ் சோடியம் மெட்டல்ல வரும். டி வந்து எலக்ட்ரிசிட்டி. அடுத்து ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் ஃபயர் எஸ்கேப் சொல்லக்கூடிய தீ தப்பிக்கும் முறை. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா தீ அலாரம் அடிக்கக்கூடிய தீ வந்து தீ அலாரங்கள் சொல்லக்கூடிய ஃபயர் அலாரம் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து நிறைய இடத்துல வந்து அலாரம் சிஸ்டம் வச்சுட்டாங்க. ஆட்டோ சென்சார் மாதிரி தீ எங்கேயாச்சும் பரவுதோ, புகை எங்கேயாச்சும் வந்தாலும் உடனே வந்து அலாரம் கொடுத்துரும். ப்ளஸ் வாட்டர் சப்ளை அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம பாதுகாப்பாக எஸ்கேப் ஆக முடியும். அப்படி எஸ்கேப் ஆகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தீயினால் ஏற்படும் ஆபத்தை காட்டிலும் வந்து என்ன செய்யறாங்கன்னா தீ புகையினால் ஏற்படும் ஆபத்து இழப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல தீ பிடிக்குதுன்னா அதுல இருந்து ஹீட்னால இறக்கக்கூடிய மக்களை காட்டிலும் அந்த புகையினால் மூச்சு விட முடியாம திணறாங்க இல்லையா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல வந்து என்ன செய்யணும், ஜன்னல் திறந்து விடுறது, கதவு திறந்து விடுறது, இந்த மாதிரி நிறைய என்ன செய்யலாம். உடனே அந்த இடத்த விட்டு ஏதாச்சும் எஸ்கேப் ரூட்டிங் நம்ம முதல்ல பிளான் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல தீப்பட்டி இருந்தா இந்த மாதிரி வழியை பயன்படுத்தணும்னு சொல்லி மாணவர் இடத்துல நீங்களும் ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இருந்தா உடனே காற்று ஃப்ரீயா இருக்க இடத்த நோக்கி என்ன செய்யணும், எஸ்கேப் ஆயிடணும். அதுக்கு அடுத்து நம்ம அணைக்கிறத முயற்சிகள் பண்ணணும். நம்ம அணைக்க முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாட்டிக்கணும்னா கண்டிப்பா உயிர்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. அடுத்து இன் சச் அ சர்க்கம்ஸ்டாண்ட் எசென்சியல் தட் எஸ்கேப் ரூட், அது தீ அணைக்க காட்டிலும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை மிக முக்கியமா தேர்ந்தெடுக்கணும். புகை பரவலுக்குள்ள தப்பிச்சுக்கணும். அடுத்து கிளியர்லி இண்டிகேட் ஃப்ரீ ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது நம்மளை சுத்தி நம்ம லேபிள் வந்து எந்த வழியில தடை இல்லாம எந்தவித பாதிப்பு இல்லாம நம்ம வேற ரூட் எடுத்து நம்ம என்ன செய்யணும், லேபிள் வந்து வெளியேறணும். நிறைய கதவுகளோ விண்டோஸோ இல்ல ஜன்னல் ஏதாவது இருக்கும், ஏதாவது ரூபத்தில் என்ன செய்யணும், நம்மள ப்ரீ பிளானிங் பண்ணி எந்த இடத்துல தீ போறோம்னா எப்படி நம்ம தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டிங்கோட இருந்தேன்னா எளிதில் நம்ம பாதிப்புல இருந்து என்ன செய்யலாம், காப்பாற்றலாம். அதே மாதிரி
அலாரம் பாயிண்ட்ஸ் அண்ட் அசம்பிள் ஏரியா மஸ்ட் பி வெல் டெக்கரேட்டட். எந்த இடத்துல அலாரம் பாயிண்ட் இருக்கு, எந்த இடத்துல தீ அணைப்பு கருவி இருக்கு, எந்த இடத்துல தீ பரவலையோ அடுத்த கேட்வே எங்கன்னு சொல்லி பார்த்து நம்ம எஸ்கேப் ஆயிக்கணும். இது நம்ம ஒரு ஒரு தெளிவான மனநிலையில போனோம்னா கண்டிப்பா எஸ்கேப் ஆக முடியும். அது தீ தடைகள், தீ படுவாம தடைக்கக்கூடிய தடைகள் என்ன பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து தீ வந்து எப்படி பாதிக்கும்னா, கதிர்வீச்சு சொல்லக்கூடிய ரேடியேஷன் மூலம் அதிகமா வந்து நம்மளை பாதிக்கும். வெப்ப தாக்கங்கள். ஸோ கடுமையான டெம்பரேச்சர் அதிகமாக வந்து பக்கத்தில் நம்மளால போக முடியாது. ஸ்கின்ல ரொம்ப அப்படியே அந்த ரேடியஸ்னால அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும், புண்ணு வர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யும், எந்த இடத்துல தீ எரியுதோ அதை விட்டு தூரத்தில் போக ஆரம்பிச்சிடும். பொருட்கள் தாங்களாகவே சூடாகும் போது எரியக்கூடிய வாயுக்கள் நீராவிகளை பொறுத்து நம்ம தூரத்தை என்ன செய்யும், வெளியே போய்க்கணும். இந்த தானாக எரியக்கூடிய பொருள் ரேடியேட்டிவ் கண்டிப்பாக என்ன செய்யும், எந்த ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை பற்றி ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். வெப்பச்சலனம் அதிகமாக இருக்கும்போது எப்போ அதிகமாகும்னா, எந்த பொருள் எரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் வெப்பச்சலனம் அதிகமாக இருக்கும். தீப்பழம்பு அதிகமாக இருக்கும்போது வெப்பமும் உயரும், டெம்பரேச்சரும் கூடும். அதுக்கு அந்த கதிர்வீச்சுகளும் வெப்பச்சலனமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து எவ்வளோ ஸ்பீடாக வெளியேற முடியுமோ வெளியேறுங்க. அதுக்காட்டிலும் கண்டிப்பாக லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடாது. படிக்கட்டை அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. லிஃப்ட்ல டக்குன்னு நம்ம மாட்டிட்டோம்னா புகை சூழ்ந்து மூச்சடைப்பு ஏற்பட்டு இறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லிஃப்ட் தயவு செய்து எப்பவுமே பயன்படுத்தாதீங்க டூரிங் ஃபயர் ப்ராப்ளம் இருக்கும்போது. அதே மாதிரி ஒரு பதட்டத்தோட கண்டிப்பாக எப்பயுமே இருக்காதீங்க. எப்படி தவிக்கணும்னு நம்ம ஞாபகம் இருக்கணும். ப்ளஸ் நெருப்பின் பரவலை ஒரு பெட்டியை வச்சு நம்ம என்ன செய்ய, இரும்பு பெட்டி வச்சு டக்குன்னு அந்த சோர்ஸ் எந்த இடத்துல எரியுது அதை போட்டோம்னா ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சு கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் அந்த தீ எரியுதுன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய போர்டு ஏதாச்சும் ஈஸியாக எரியக்கூடிய போர்டு உட்டன்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்க உடம்பு என்ன செய்ய மறைச்சிக்கலாம். நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் தடுப்பு சுவர்கள் சொல்லுவாங்க, தீ தடுப்பு சுவர்கள் பெரிய அந்த ஒரு மெட்டல் பிளேட்டா கூட இருக்கலாம். தீ வந்து நம்ம உடம்புல படாத அளவுக்கு எப்படியாச்சும் அந்த இடத்துல வந்து வேற ரூட் எடுத்து மாடி வழியா போனாலும் சரி, ஜன்னல் வழியா போனாலும் சரி, ஏதாச்சும் அந்த இடத்துல நினைச்சலாம் எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து தீயில் இறக்க எறிவது. ஸோ அதை அது பிரச்சனை அதான் சொல்றல, மக்களை வந்து ஒரு பதட்டத்தோடு இருக்கும்போது அந்த பதட்டத்தை நம்ம கையால இல்லாட்டி அந்த வெப்பத்தில் இரையாக்கிறோம். ஏன்னா தீயினால் உருவாக்கக்கூடிய உயிரிழப்பை காட்டிலும் தீ புகையினால் ஏற்பட உயிரிழப்பு ரொம்ப அதிகம். ஸோ உடனே ஃப்ரீ ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ அவை நெருப்புக்குள் ஆக்சிஜன் விநியோகத்தை கட்டுப்படுத்துகிறது. எதை கட்டுப்படுத்துகிறதுனா, நம்ம வந்து எப்படா வெளியே போயிட்டு அங்கே இருக்க ஜன்னல் இல்லை அதுக்கான ஒரு டோர்ஸ் ஃபுல்லாக திறந்து, இங்கே யாருமே இல்லாத பட்சத்தில் வேணும் எல்லா டோரும் திறந்து வச்சிடலாம். எல்லா டோரும் திறந்து வச்சுட்டா போதும். அங்கே இருக்க டெம்பரேச்சர் கூட ஜன்னல் வழியாக அனுப்பிச்சு வெளியே ஆரம்பிச்சிடும். வெளியே போக போக வந்து அந்த இடத்துல டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் புகையிலும் அந்த ஜன்னல் வழியாக வெளியே போகிறனால வந்து நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த டெம்பரேச்சர் அந்த எரியக்கூடிய தன்மை இருந்து உயிர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே வேலை செய்யும் இடத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது போன்ற சந்தர்ப்பம் பொறுப்பாக இருந்து தீயை அணைக்க முயற்சி பண்றது தப்பு கிடையாது. அது ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால தொடர்ந்து அதுக்கான போராட நேர்பட்டால் உயிரிழப்பு கண்டிப்பா ஏற்படும். ஸோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம கை மீறி போகும்போது அந்த இடத்துல போராட வேண்டாம், உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறது நல்லது. ஏன்னா அது பெரிய தீயா இருக்கும்போது நம்ம ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டாகணும். அடுத்து எக்ஸ்டிங்யூஷிங் எ ஃபயர். எக்ஸ்டிங்யூஷிங் எ ஃபயர் சொல்லி தீ அணைத்தல், தீ அணைக்கும் பொருள். உங்களுக்கு நல்லா தெரியும், லேபில் 2 முக்கியமான விஷயம். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். அடுத்து வந்து அங்கே இருக்க முதலுதவி பெட்டி இருக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நல்லா நான் வச்சுக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஃபயர் சர்வீஸ் மேன் கிடையாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு சின்ன சின்ன தீ அணைப்பு மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் தீ அணைக்கும் கருவி சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமான நினைச்சு வந்து அந்த காலத்தில் இறங்கி தீயை கட்டுப்படுத்தவோ அணைக்கவோ முடியவில்லை என்றால் கட்டடத்தை காலி செய்வது ரொம்ப சிறப்பு. அதுக்கு தீ அணைப்பு நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், தாராளமாக வர சொல்லலாம். அதனால ஒரு ஆர்வமா இருந்திருந்து அங்கேயே இருந்து எல்லாத்தையும் அணைக்கணும் முயற்சி பண்ணாதீங்க. கை மீறி போச்சுன்னா உடனே அந்த இடத்த காலி பண்ணணும். ப்ளஸ் நெருப்பை விட்டு வெளியேறும் எப்போதுமே சிறந்தது. அவங்களே அதான் சொல்றாங்க, எப்பவுமே சிறந்தது. அணைப்பான் தீர்ந்து விட்டாலோ அதிக நேரம் தீ எரிகிறது என்றாலோ உடனே வந்து எங்க ஃபோன் பண்ணணும், ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணணும். வெறும் அதிகமான வைராக்கியம் கொண்டவர்கள் மீட்கும் முயற்சிகள் உயிர்களை எளிதில் இழக்கிறார்கள்.
நான் எப்படியாச்சும் காப்பாத்திருவேன்னு சொல்லி அதிகமா முயற்சி பண்ணவங்களுக்கு உயிரிழப்பு வந்து அதிகமா ஏற்படுறதாக இந்த புக்ல சொல்றாங்க. அடுத்து வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தீயை அணைக்கும் கருவிகள். இப்போ ஆப்ஷன் ஏ பி சி டி தீயை அது தீயோட கிளாசிபிகேஷன் வகைப்பாடுகளை பார்த்தோம். ஏன்னா வுட்டு ரப்பர்ஸ் ஏதோ எரியுறது, பி வந்து ஆயில்ஸ் பெட்ரோல்ஸ் வச்சு எரியுது, சி வந்து நம்ம பார்த்த மாதிரி வந்து கேஸ் வச்சு எரியுறது, டி வந்து இருக்க கெமிக்கல்ஸ் சோடியம் மெட்டல்ஸ் வச்சு எரிஞ்சு வெளியேறது, இ வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ். இந்த 5க்குமே வந்து என்னென்ன வகையான தீயணைப்பு கருவியை பயன்படுத்துறது? நம்ம ஒரு சிலிண்டர் வச்சு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷனர் வச்சு எல்லா தீயும் அணைக்க முடியாது. பாருங்க, ஒரு கட்டம் போட்டுக்க, ரைட் சைடு பாத்துக்கங்க, வாட்டர் எக்ஸ்டிங்யூஷர் போட்டு வாட்டர் போட்டுக்கோங்க. வாட்டர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லக்கூடிய வுட்டு கிளாத்து பேப்பர்னால் எரியக்கூடிய தீயை அணைக்க முடியும். ஆனா பி சொல்லக்கூடிய பெட்ரோல் ஆயில் டீசல் இதை வச்சு எரியக்கூடிய அதனால எரியக்கூடிய பொருளை வாட்டர் வச்சு அணைக்க முடியாது. வேற எதையுமே சிடிஇ இந்த 3 ஆப்ஷனும் பயன்படுத்த முடியாது. ஸோ வாட்டரை வச்சு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் பயன்படுத்த முடியும். கார்பன் டை ஆக்சைடை வச்சு என்ன பண்ணுவோம்னா எக்ஸப்ட் மெட்டல்ஸ் வச்சு எரியக்கூடிய பொருளை தவிர்த்து எல்லாத்தையும் கார்பன் டை ஆக்சைடு வச்சு பயன்படுத்தும். அதனால ஒவ்வொரு லேபிளையும் சின்ன சிவப்பு கலர் சிலிண்டர் வச்சிருப்பாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சொல்லி கார்பன் டை ஆக்சைடு அந்த பட்டனை அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணனா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் போய் எரியதை தடுக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபோம்ஸ் வச்சு தீ அணைக்கலாம். CCl2 கார்பன் டெட்ரா குளோரைடு வச்சு பயன்படுத்தலாம். BCF புரோமோ குளோரோ டைஃப்ளோ மீத்தேன் வச்சு பயன்படுத்தலாம். ட்ரை பவுடர் சொல்லக்கூடிய அலுமினியம் சல்ஃபேட் பிளஸ் வந்து சோடியம் பைகார்பனேட் சில கெமிக்கல் காம்பவுண்ட் வச்சு பயன்படுத்தலாம். ட்ரை சாண்ட் மண்ணில் வச்சு பயன்படுத்தலாம், தீ அணைக்கலாம். ஃபயர் பிளாங்கெட் சொல்லக்கூடிய தீ அணைப்பு போர்வைகளை வச்சு என்ன செய்யலாம், தீயை அணைக்கலாம். அடுத்து யூசஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும். எந்தெந்த தீயை எப்படி கையாளுறது, எந்த தீக்கு மணல் அள்ளி போடணும், எந்த தீக்கு தண்ணி மூலம் வாளியிலிருந்து தண்ணியை சப்ளை பண்ணணும், ப்ளஸ் வந்து எந்தெந்த இதுக்கு போர்வையை பயன்படுத்தி அணைக்கணும், நுரையை எந்த இடத்துல பயன்படுத்தணும், நீர் எந்த இடத்துல பயன்படுத்தணும், கார்பன் டை ஆக்சைடு எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்க வயா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமோ ப்ரீ ட்ரீட்மெண்ட் மூலியமோ நீங்க கண்டிப்பா என்ன செய்யலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து யூஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தீ அணைக்கும் கருவியின் பயன்பாடு என்ன சொல்றது, தீ அணைக்கிறது அதோட பயன்பாடு வேறு எந்த மாற்றமே கிடையாது. ஆனா எப்படி கையாளணும் ஒண்ணு இருக்கு. அது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி சுட்டு அந்த ஜன்னல் கதவுல எப்படி நம்ம கையாளணும், உங்களுக்கு பின்னால் யாரு கதவு இருந்தாலோ ஜன்னல் இருந்தாலும் ஈஸியா மூடி நம்ம டக்குன்னு வெளியேறணும். இன்கேஸ் மூட முடியாத பஸ்ல எப்படி கையாளணும்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்ப்போம். தீ அணைக்கும் கருவிகளின் பயன்பாடு நீரை வச்சு பயன்படுத்தலாம். செங்குத்தா தீ பரவுதுன்னா அது வந்து என்ன செய்யணும், ஃபயர் சர்வீஸ்மேன் சொல்ற மாதிரி ஒரு இடத்துல ஹை ப்ரெஷர் கொண்ட தண்ணி என்ன செய்யும் மேலே நோக்கி பாசுவாங்க. பீச் அடிக்கும் போது என்ன செய்யும், அது வந்து என்ன செய்யும் கொஞ்சமா தீயை வந்து குறைக்க வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இந்த படத்தை பார்த்தாவே தெரியும், அங்க இருக்க கேஸ் சிலிண்டரை வச்சு கரெக்டா வந்து தீ எங்க எரியுதோ அதுல இருந்து ஒரு 5 to 6 அடி தள்ளி தான் அவங்க நின்றுருப்பாங்க. அதுல வந்து உலர்ந்த தூள் சொல்லக்கூட டஸ்ட் அதை பாஸ் பண்ணலாம், கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணலாம், ஈஸியா ஆவியா கூட திரவ அணைப்பான பயன்படுத்தலாம். கரெக்டா அந்த மவுத் பகுதியில இருந்து எப்படி எதை நோக்கி தீயோட சோர்ஸ் நோக்கி தான் என்ன செய்வாங்க அனுப்புவாங்க. எங்க எரியுதோ அதை நோக்கி ப்ரெஸ்ஸா கேஸ் அனுப்பும்போது அது ஓரளவு என்ன செய்ய கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து யூஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்துற மாதிரி நீர் போர்வைகள் இதுல அழகா பயன்படுத்தலாம். அந்த போர்வை தடுப்பான வந்து எது எப்படி செஞ்சுப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸை விட கண்ணாடி இலையால் ஆன ஒரு பொருள். முதல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லக்கூடிய ஃபிளெக்சிபிள் பொருளை பயன்படுத்துறாங்க. இப்போ வந்து கண்ணாடி இலை கூட சிலிக்கான் பயன்படுத்தி தான் இப்போ என்ன செய்யறாங்க, அதிகமான அந்த தீயை அணைக்கும் போர்வையை பயன்படுத்துறாங்க. ஒரு நல்லா தெரியும், இது வந்து ஃபோம்ஸ் எக்ஸ்டிங்யூஷர். ஃபோம்ஸ் வந்து நுரையை கக்கக்கூடியது. நுரை எதில் தயாரிக்கிறாங்கன்னா எந்தெந்த கெமிக்கல் நுரை வருதுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலுமினியம் சல்ஃபேட் பிளஸ் சோடியம் பைகார்பனேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபோம்ஸ் நுரை மாதிரி வடிவம் வரும். அது வந்து தீ எரியக்கூடிய பொருள் மேலே பாய்ச்சணும்னா கண்டிப்பா வந்து என்ன செய்யணும், தீயை அணைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஹை ப்ரெஷரஸா போகும்போது ஈஸியா வந்து தீ அணைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபயர் பிளாக்கெட்ஸ் தீ வாளிகள் சொல்லுவாங்க. வாளிகள் நம்ம ஒவ்வொரு லேபிளையும் கண்டிப்பா சிறப்பு, ஒவ்வொரு சினிமா தேட்டர்லையும் சரி மால்லையும் சரி சிறப்பு வாளி தொங்கப்பட்டிருப்பாங்க. அதுல மணல் கண்டிப்பா திரவமான வாட்டர் கண்டிப்பா இருக்கும். அந்த மணலை வந்து எப்படி கையகப்படுத்தணும் உங்களுக்கு தெரியும். மணலை வந்து எரியக்கூடிய சோர்ஸ்ல போட்டோம்னா கண்டிப்பா நிச்சயம் அந்த இதில் அரைஞ்சிரும். பிளஸ் அதிக ரியாக்டிவ் உடைய ஆசிட் ஹைலி ரியாக்டிவ் அது H2SO4 வாசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் HCl இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி திரவம் அரிக்கக்கூடிய திரவத்தில் அதெல்லாம் மணலில் தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஈஸியாக அந்த வீரியத்தை குறைக்க முடியும், பிளஸ் ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு
மணல்ல ஈஸியாக என்ன செய்யும், அந்த திரவத்தை உறிஞ்சு பாதுகாப்பு வச்சு அந்த இடத்த ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஃபயர் பக்கெட்ஸ். ஃபயர் பக்கெட்ஸை பொறுத்தவரை திரும்பி தான் இது வந்து எப்படி பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். எந்த கெமிக்கல்ஸ் எதனால எரியுது, மின்சாரத்தினால எரியுதா, ப்ளஸ் அந்த 5 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை வச்சு தீ வாளிகளை பயன்படுத்தி மணலையோ நீரையோ பயன்படுத்த முடியும்னு சொல்லி பார்த்து பயன்படுத்திக்கலாம். இந்த இந்த டேபிள் காலம் எல்லாமே ஒவ்வொரு லேபரேட்டரியும் கண்டிப்பாக ஒட்டப்பட்டிருக்கணும். அதுக்கான ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஃபயர் பிளாங்கெட்ஸ், தீ போர்வைகள், உங்களுக்கு சொல்ல சிலிக்கான் பேஸ் பண்ணி நிறைய போர்வை வந்துச்சு. இதில் என்ன சிக்கல்னா நம்ம வந்து ஆர்வமாக வந்து அதை அணைக்கணும் முயற்சி பண்ணுவோம். அதனால நம்ம கை பகுதியிலையோ முட்டி பகுதியிலையோ என்ன செய்யணும், தீ காயம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அந்த பெரிய போர்வையை பயன்படுத்துங்க. ஃபுல்லாக கவர் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒரு நபரை காப்பாற்றுற மாதிரி இருந்தால் அந்த நபர் தீப்பிடிச்சு எறியும் போது கண்டிப்பாக அவங்க வந்து அந்த அந்த பிளாங்கெட் வச்சு போத்துறீங்க. போட்டின உடனே என்ன செய்யணும், தீ தரையில் அவங்களை என்ன செய்யணும், தரையில் படுக்க வச்சு கொஞ்சம் அங்கங்கே ஊட்டும் போது என்ன செய்யணும்னா ஈஸியாக அந்த உடம்புல தப்பட்ட தீயை வந்து அணைக்க முடியும். ப்ளஸ் அவங்க உடனே கீழே படுக்க வைக்க முடியும். தீயோட தாக்கம் வந்து மேலே தான் அதிகமாக இருக்கும். கிரவுண்ட் தரையை ஒட்டி கம்மியாக இருக்கனால ஈஸியாக அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும்னா அவங்க கரெக்டாக அவங்க போர்வையை பொத்தி அவங்க முடிப்பகுதியோ இல்லை உடம்பு பகுதியிலையோ மூஞ்சி பகுதியிலையோ அதிகமாக தீ பரவாமல் என்ன செய்யணும், ஃபுல் கவர் பண்ணி ஆகணும். அடுத்த சம்மரி, இந்த பிரிவில் நீங்கள் என்ன தீயினால் ஏற்பட ஆபத்து, எதனால் தீ ஆபத்து ஏற்படும், அது எங்கே ஏற்படும், எந்தெந்த பொருள்னால ஏற்படும், அந்தந்த பொருள் எளிதில் ஆவியாகக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக எப்படி நம்ம பயன்படுத்த முடியும், ஒவ்வொரு லேபிளையும் கண்டிப்பாக வந்து மின்சாரத்தின் மூலியமா தீ பற்ற வைக்க முடியும். அதே இது அந்த லேபிளையும் வரக்கூடிய எளிதில் ஆவியாகக்கூடிய திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருளுக்கு இந்த 3 மூலியமா ஈஸியாக தீ எரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எரிபொருள் நமக்கு எரியக்கூடிய பொருளும் கிடைச்சிருச்சு, ஃபியூல் கிடைச்சிருச்சு, இக்னேட்டரா சொல்லக்கூடிய எரிய வைக்கக்கூடிய பொருள் கிடைச்சிருச்சு, ஆக்சிஜன், இந்த 3 சேர்ந்து தான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆஃப் ஃபயர். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ல ஏதாச்சும் ஒன்று மட்டும் பிரேக் பண்ணிட்டா நமக்கு வந்து எளிதில் தீ எரியக்கூடிய வாய்ப்பு கம்மியாக்கப்படும். ப்ளஸ் அதை எப்படி கட்டுப்படுத்துறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் 5 டைப் ஆஃப் ஃபயர் கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். திடப்பொருளால் எரியக்கூடியது, ப்ளஸ் திரவ பொருளால் எரியக்கூடியது, வாயு பொருளால் எரியக்கூடியது. அடுத்து வந்து உள்ள மெட்டல்ஸ், ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் கெமிக்கல்ஸ் இருந்தால் அதனால எரியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. லாஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக எரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த 5ஐயுமே எந்தெந்த பொருள் வச்சு எந்தெந்த கெமிக்கல்ஸ் வச்சு நம்ம வந்து கையாளணும் தெரியும். பொதுவாக வந்து கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தின சிலிண்டர் தான் அதிகமான லேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது கெமிக்கல்னால் உருவாக்கப்பட்ட தீயை தவிர்த்து மித்த எல்லா 5ல் 4க்குமே அது காமனாக பயன்படுத்தலாம். எந்த தீயை அணைக்க முடியும். இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஆய்வக ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முன்னக்கூடிய எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தீ விபத்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதிகமாக முயற்சி பண்ணி அடைக்க முயற்சி பண்ணக்கூடாது. உடனே லேப் விட்டு நம்ம எஸ்கேப்பிங் ஆகிறத மெயினாக பார்க்கணும். எஸ்கேப்பிங் ஆகி நம்ம ஃபயர் சர்வீஸ்க்கு இமீடியட்டாக ஃபோன் பண்ணணும். இது அதிகப்படியான தீ வரும்போது நம்ம அதிகமாக முயற்சி பண்ணி அணைக்கணும் முயற்சி பண்ணும்போது அங்கே என்ன செய்யணும், ஆக்சிஜன் லெவலை காட்டிலும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக புகையோடு சேர்ந்து சூழும் போது நம் கண்ணுக்கு சரியாக எந்த இடத்துக்கு போய் எஸ்கேப் ஆகணும், அந்த க்ளோடு மாதிரி ஃபார்ம் ஆயிரும், புகை ஃபார்ம் ஆயிரும். அப்போ கண்ணு வந்து சரியாக தெரியாமல் நம்ம இந்த அந்த தீ பக்கத்தில் இருக்க புகையை தாண்டி நல்ல இடத்துக்கு நம்ம விசிபிளாக போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால எந்த அளவுக்கு புகை உற்பத்தி ஆகுதோ அதோட வேகமாக ஒரு கிளியரான பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணிடணும். இந்த தீயை உருவாக்கக்கூடிய பொருள் வந்து நிறைய வகைகள் இருக்கு. நம்ம லேபிளே நிறைய இருக்கு. சால்வெண்ட், ஈஸிலி எவாபரேட் சால்வெண்ட், தீ தீயை எரிய வைக்கக்கூடிய பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ற தீக்குச்சியா இருக்கலாம், சுமக்கிங் பொருளாக இருக்கலாம், பக்கத்தில் குப்பைகள் பயன்படுத்தி எரிய வைக்கக்கூடிய பொருள் இருக்கலாம், எதனால கூட மின் கசிவுனா இருக்கலாம். இதனால வந்து ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தீயை ஏற்படக்கூடிய பொருளை எப்படி கையாளணும் தெரியணும், அது எப்படி பாதுகாப்பாக வைக்கணும் தெரியணும். அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ல ஏதாச்சும் ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ண என்னென்ன வழிமுறை தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் மாணவருக்கும் நீங்களும் தீயை எப்படி கையாளணும், அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும், எந்தெந்த பொருள் பயன்படுத்தணும்னு சொல்லி தெளிவான மனநிலைக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். திரும்பி ஞாபகப்படுத்தும் போது எந்த நேரத்திலும் அதிக முயற்சி கொண்டு நீங்க தீயை அணைக்க முயற்சி பண்ணாதீர்கள். தீ அதிகமாக எரியும் பட்சத்தில் தயவு செய்து அந்த லேப் விட்டு வெளியே வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே நம்ம ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதிகமாக முயற்சி பண்ணி அந்த தீயில இறக்குறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஃபயர் அலாரம் சிஸ்டம் கண்டிப்பாக வச்சிருக்கணும். நன்றி, வணக்கம்.